அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலை பெறட்டுமாக. தினந்தோறும் அகை கொள்கை உணர்ந்ததற்கு பின்பாக ஒரு சில நவீன்மொழிகளையும் அந்த நவீன்மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அந்த தொடரில் சமீப நாட்களாக சுபஹான மௌலூது என்று இன்றைக்கு பரவலாக இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஓதப்படுகின்ற அந்த மௌலூது வரிகளுக்குள் எந்த அளவிற்கு ஷிர்கான வாசகங்களும் ஏகத்துவ கொள்கைக்கு முரணான ஏராளமான அபத்தமான வரிகளும் இருக்கிறது என்பதை படிப்படியாக நாம் அறிந்து வருகிறோம். அதில் பல கட்டங்களான விளக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயை நீக்குபவர்களா, இது போன்றும் இன்னும் பாவங்களை மன்னிப்பவர்களா என்பது போன்ற ஒரு சில தகவல்களை பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு பெரும்பான்மையாக ஏராளமான மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வாசகம். இந்த வாசகம் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அந்த கஃபாரு ஹதாயா, நபியே நீங்கள் தான் பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர். இதற்கு முன்பு இதே போன்ற பொருளுடைய வேறொரு வாசகத்தை பார்த்தோம். யா மாஹிய துனூ, பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவரை என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அதை போன்றே கருத்துடைய மற்றொரு வாசகம் தான் அந்த கஃபாரு ஹதாயா, நீங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பவர். கஃபிரு அன்னி துனூபி, என்னுடைய பாவங்களை, என்னுடைய துனூபுகளை, பாவங்களை எல்லாம் நீங்கள் மன்னித்து விடுங்கள். இன்னும் எந்த அளவுக்கு உச்சகட்டமாக இதை கொண்டு போயிருக்கார்கள் என்றால், துனூபில் மூமிக்கால் அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவங்கள் அதையெல்லாம் நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்பதாக மௌலூதுகளின் வரிகள் இடம்பெற்றிருக்கிறது. யோசித்து பார்த்தால் இன்றைக்கு இதற்கு அவர்கள் எவ்வாறு விளக்கம் கொடுக்கிறார்கள் என்றால், சற்றும் பொருந்தாத விளக்கத்தை அவர்கள் குறிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. முதல்ல இந்த கஃபாருங்கிற வார்த்தை இருக்குல்ல, அந்த கஃபாரு ஹதாயா, இந்த கஃபார் என்கின்ற வார்த்தை இறைவனுக்கு மட்டும் பிரத்யேகமானது. ஏன்னா கஃபார் அப்படிங்கிறது எந்த பொருளை வரும்னா உச்சகட்டத்தை குறிப்பது. எந்த ஒரு செயலை குறித்தும் இந்த மாதிரி வடிவத்தில் அந்த சொல் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த செயலினுடைய உச்சகட்டத்தை குறிக்கும். அப்படிப்பட்ட வார்த்தையாகத்தான் கஃபார் என்கின்ற வார்த்தை இருக்கிறது. அதிகமாக அளவுகளும் மன்னிப்பவர் என்கின்ற ஒரு பொருள். பொதுவாக திருமறை குர்ஆன்ல நம்ம எந்த இடத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த கஃபார் என்கின்ற வார்த்தையை கொண்டு அந்த வார்த்தை அமைப்போடு இருக்கக்கூடிய அந்த சொல் இறைவனை குறிக்கக்கூடிய சொல்லாகத்தான் இருக்கும். அந்த சொல்லை எடுத்து வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பொருத்தி ரசூலா நிறைய மக்கள் எல்லாம் முடிச்சாங்க, அதனாலதான் நாங்கள் அந்த கஃபாரு ஹதாயா என்று குறிப்பிடுகிறோம் என்று சம்பந்தமே இல்லாத ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அதுக்கு அடுத்த வாசகம் சொல்லி கஃபிரு அன்னி துனூபி, என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல தெளிவா கேள்வி இருக்கிறான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை யார் மன்னிப்பா, ஆள் இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வே குர்ஆன்ல தெளிவா கேட்கிறான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை யாராலும் மன்னிக்க முடியாது, அப்ப எந்த ஆள் இருக்கிறா என்று இறைவன் கேள்வி எழுப்புகிறான். அதே வாக்கியத்தோடு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், கஃபிரு அன்னி துனூபி, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுங்கள். அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், அல்லாஹ் மட்டும்தான் பாவத்தை மன்னிப்பார் என்று. அடுத்து என்ன சொல்கிறார்கள், துனூபில் மூமிக்கால், அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவத்தை மன்னிச்சிருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலா சொன்னாங்களா, அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவங்கள் ஏழு இருக்கிறது. ஷிர்க் வைப்பதாக இருக்கட்டும், வட்டி வாங்குவதாக இருக்கட்டும், அதே போன்று போர்க்களத்தில் புறமுதுக்கு ஓடுவதாக இருக்கட்டும், இதை போன்று ஒரு வேறு விஷயங்கள் சொன்னார்கள். இதையெல்லாம் மிக பெரும்பான்மையான அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவம் என்று சொன்னார்கள். இந்த பாவத்தை ரசூலா மன்னிச்சுவாங்க. அடிப்படை என்னன்னா, இணை வைத்தல அல்லாஹ்வும் மன்னிக்க மாட்டான். ஒருத்தர் இணை வைத்து மனம் திருந்தாமல் பாவ மன்னிப்பு தேடாமல் இணை வைப்பையே மரணிச்சுட்டார்னா அவருக்கு மன்னிப்பு அல்லாஹ்வே வழங்க மாட்டார். நிரந்தரம் நடவாது. அழித்தொழிக்கக்கூடிய ஏழு பெரும்பாவங்கள் ஷிர்க்கும் ஒன்றாக இருக்கு. நபியே நீங்கள் அழித்தொழிக்கக்கூடிய பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிருந்தீங்க, அல்லாஹ்வே மன்னிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு பாவத்தை அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் மன்னித்து விடுவீர்கள் என்று பாடுவது எவ்வாறு இஸ்லாத்தினுடைய கோட்பாடுக்கு உடனதாக இருக்கும் யோசிப்பார்கள். இதெல்லாம் சொல்லி என்னமா சொல்றாங்க, இப்படி ஒரு சில விளக்கத்தை கொடுத்துட்டு இந்த விளக்கத்தை நீங்க ஏற்றுக்கலாம் கூட இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இதெல்லாம் நம்ம நபியை பார்த்து பாடுவது மாதிரி எடுத்துக்காதீங்க, அல்லாஹ்வை பார்த்து பாடுவது மாதிரி எடுத்துக்கோங்க. எப்படி சொல்லுவாங்க, எப்படியாவது சுபஹான மௌலூத இது வந்துட்டு சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்காக
அடிப்படையே மாற்றி மௌனூதுனாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி புகழ்ந்து பாடுவதால் எல்லாருக்கும் தெரியும். ரபீல் அவ்வல் மாதத்தில் இருக்காக மௌனூது பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ பாருங்க. நம்ம இப்படி ஒவ்வொரு கேள்வியா கேட்டு அல்லாஹ்வுடைய தன்மையை கொண்டு வந்து தூதருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களே, ரசூலுல்லாஹினுடைய தன்மைகளை எல்லாம் அடக்கமான கேள்வி கேட்கும்போது இறுதியா எந்த முடிவு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி அந்த கப்பாடு தாயா கப்பி துனூபி அழித்தொழிக்கக்கூடிய பெருமாவை எல்லாம் வளர்ச்சிருங்க, இதெல்லாம் நீங்க நபியை பார்த்து சொல்ற மாதிரி எடுத்துக்காதீங்க, அல்லாவை பார்த்து சொல்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எப்படியாவது ஏன்னா பெருந்தன்மை சொல்றது அல்லாஹ்வினுடைய தன்மைகள் உண்டு. இறைவனை பார்த்து பாடினால் இது எந்த விதமான சுத்தம் கிடையாது. நபியை பார்த்து பாடுவதனால் தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது. அதனால என்ன செய்தே சமாளிக்க முடியலையே என்கின்ற ஒரு நிலைக்கு வந்துள்ளது. இவ்வாறுதான் எழுதுகிறார்கள். உண்மையிலேயே அல்லாஹ் பார்த்து பாடுவதாக இருந்தால் இதற்காக ரபீல் அவ்வல் மாதத்துல பாடணும். மௌனூதுனா என்ன, சுபஹான மௌனூதுனா என்னன்னு யார்கிட்ட கேட்டாலும் தெரியும். சுபஹான மௌனூது மௌனூதுனாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருபாடுதான். அதனாலதான் ரபீல் அவ்வல் மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் பாடப்படுகிறது. எப்படியாவது சுபஹான மௌனூது சரின்னு சொல்லியிருந்து ஏதாவது சம்பந்தமே இல்லாத விளக்கங்களை கொடுப்பதற்கு இன்றைக்கு ஏராளமான ஆளுங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தெளிவான ஒரு பார்வையை எடுக்க வேண்டும், நடுநிலையாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தன்மை எது நமக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எல்லைகளும் என்ன செய்ய முடியும் தெரியும். ரசூலுல்லாஹினுடைய தகுதி என்ன, அல்லாஹ்வினுடைய தன்மை என்ன என்பதை குறித்து பார்த்தாலே சுபஹான மௌனூது எந்த அளவிற்கு ஒரு மிக மோசமான இணை வைக்கக்கூடிய வாசல்கள் எல்லாம் முடிந்திருக்கிறது என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிந்துவிடும். இது போன்ற விளக்கங்களை நாமும் கற்றுக்கொண்டு பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்வோமாக. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களில் இன்னும் நுணுக்கமாக என்னவெல்லாம் வரிகள் வாசகங்கள் நம்முடைய ஏகத்துவ கொள்கைக்கு முரணாக இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக அறிந்து கொள்வோம். வாஹிர் தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.